வந்து எல்லாரும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க, லவ் பண்ணுறாங்க, லவர்ஸ் பற்றி அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்புறம் மீம்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா நல்லா இருக்கு படம். காமெடிலாம் நல்லா தான் ஒர்க் அவுட் இருக்குது. காமெடி சூப்பராக இருக்குது. ஆமாம் 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 அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மாரி தான் ஃபிலிமு. எப்படி லைக்னா இப்போ நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணி பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, அந்த மாதிரி இருக்கிற ஃபிலிம் தான். நல்ல காமெடி ஜேர்னி தான். ஃப்ரெண்ட்ஸோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலிலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தா நல்ல மூவி. டைம் போனதே தெரில. நல்ல ஃபிலிம். படம் சூப்பராக இருந்ததுங்க, என்டர்டெய்னிங்காக இருந்தது. 2 மணி நேரம் நல்லா ஸ்பீடாகவே போச்சு. கொடுத்த காசு ஒர்த்து தாங்க. என்ன சொல்ல வராங்க படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறாங்க. இந்த ட்ரஸ்டிங் லவ்வில் ட்ரஸ்ட் இருக்கணும் சொல்ல வராங்க. 18+ இருக்கு படம். இல்லை அவ்வளோலாம் இல்லை, ஒரு சீன் இருக்குது, ட்ரஸ்டிங் சீனு. அது லீக் ஆனோடனே என்ன பண்ணுறாங்க, எப்படி காப்பாற்றுறாங்க, கல்யாணம் நடக்குதா இல்லையா, அதான். டிஸ்டன்ஸ் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது படம். காமெடி சூப்பராக இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது. 2 ஹவர்ஸுமே நல்லா இருந்தது காமெடி. கருணாகரன் சூப்பராக பண்ணியிருந்தாரு ஆக்டிங்கு, காமெடி. ரவீன் ஒருத்தர் நல்லா பண்ணியிருந்தாரு. சதீஷ் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம். நல்லா காமெடியாக நல்லா தான் ப்ரோ. அதான் ப்ரோ, லைஃப்பில் வந்து உண்மையாக லவ்வில் வந்து உண்மையாக இருக்கணும். உண்மை இல்லாமல் போய் பேசணுன்னா லைஃப்பில் நம்ம தான் லாஸ்ட்டு, நம்ம அறியாமல் லாஸ்ட்டில் ப்ராப்ளம். அது இல்லாமல் நம்ம இருந்தாலும் ஓப்பனாக அப்படி சொல்லிக்கணும் லைஃப்பில். அதனால ப்ரோ அப்படிலாம் இல்லை, நம்ம லைஃப் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பர்சனல் ஃபோன் இப்போ ரெடி பண்ண கொடுக்குறீங்க. அது வந்து பர்சனல் நிறையா இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் பாட்டு போய் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா அது கூட இருந்து நம்ம கூட இல்லை அப்படின்னா நம்ம பர்சனல் வந்து ஆக்ட் பண்ணி நம்மளே பிளாக்மெயில் பண்ணி. அதனால் அப்படி இல்லாமல் நீங்கள் கூடயே இருக்கோங்கன்னா பர்சனல் இல்லாமல் டெலீட் பண்ணிட்டு ஃபோனை கொடுங்க ரெடி பண்ணுறது. அதனால் அதில் மெசேஜாக சொல்கிறேன். ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லாஸ்ட்டில் கொஞ்சம் ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது. எல்லாமே வந்து பார்க்கலாம். அது ஷார்ட்லலாம் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே காமெடி சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. லாஸ்ட்டாக யோசிக்கிற மாதிரி நல்ல சீன்ஸ் கொண்டு டெய்லர் பார்க்குறப்ப டபுள் மீனிங் காமெடிஸ் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போல்லாம் எதுவுமே படம் ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சு. ஆமாம், அதுதான் வந்து மெயின் கருத்து. அந்த மீனிங் மாதிரி வர்றது வந்து எவ்வளோ ஒரு ஃபன்னியாக வருது, பியூட்டிஃபுல்லாக மாறுது. எண்டிங் வந்து எப்படி முடியாது. சதீஷ் எப்படி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா மற்ற காமெடியில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடியில் படத்தில் எல்லா காமெடியுமே நல்லா இருக்குது. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? மெசேஜ் வந்து நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன வீடியோ பண்ணால் போடுறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லைஃப்பில் மாறுது, அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, ரிசால்வ் பண்ணி வெளியில் வர்றாங்க. ஃபேமிலியாக படம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்லா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க தலை படத்தில்? மெசேஜ் சொல்ல போனால் ஒரு வீடியோ தான் போகும். அந்த வீடியோனால என்னென்ன ட்விஸ்ட் நடக்குது, ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு தான் போகிறோம். இது ட்ரெயிலர் பார்க்குறப்ப ஒரு மாதிரி 18+ இருந்துச்சு. படமும் அப்படி தான் இருக்குதா இல்லை எப்படி? ஆக்சுவலி இருந்துச்சு, நீங்கள் சொல்கிறது ஓகே தான். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க கன்ஃபார்மாக. அதான் அந்த வீடியோ தான் கதையே. வீடியோக்குள்ளே வீடியோ தான் கண்டிப்பாக பாருங்கள். படத்தில் காமெடி ஃபிலிம்ஸ் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா? ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எங்கேயும் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு படம் பார்க்குறப்ப? லேக் எனக்கு அந்தளவு எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு பொறுத்தளவு நல்லா நார்மலாக நல்லா போகுது, நல்லா காமெடியாக போகுது. சும்மா ஏனதானம் போனாமல் நல்லா காமெடியாக போகுது. ஓவராலாக ஃபேமிலியாக பார்க்க முடியுமா? ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. மேக்ஸிமம் பசங்களோட போனால் என்ஜாய் பண்ணலாம், 100% என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.